This video is sponsored by SBO Digital Marketing. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்ட் டைமாக ஜாப் தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு கணத்தின் தவறு பல உயிர்களை பறித்தது. அந்த சத்தம், அந்த பயம், அந்த நினைவு வாழ்நாளும் மறையாது. ஆனால் மனச்சாட்சி எழுந்தவுடன் மனிதன் மாறுகிறான். அந்த இரவுக்குப் பிறகு அமைதி இல்லை. ஒவ்வொரு மூச்சும் குற்ற உணர்வுடன். கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது எளிது, ஆனால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திடம் கேட்பதே கடினம். நான் செய்த தவறை நானே ஒப்புக்கொள்கிறேன். தாய், எனக்கு மனம் தாங்கும் தைரியம் தா. நான் பாதித்த குடும்பத்தை நேரில் பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவர்களது கண்களில் வலி, கோபம், துக்கம் எல்லாம் தெரிகிறது. நான் எதையும் சொல்ல முடியவில்லை. மண்டியிட்டு விழுந்தேன். மன்னிச்சிடுங்க என்று சொன்னேன். அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். ஒரு நிமிடம். இறந்தவர்களை என்னால் திருப்பிக் கொண்டு வர முடியாது. ஆனா நீ உம்மையா வருந்துரே, கடவுள் உன்னை மன்னிப்பார் என்றார்கள். அந்த ஒரு வார்த்தை, மன்னிப்பு, அதுதான் ஆன்மாவை மீண்டும் உயிரோடு இணைக்கிற சொல். இப்போ எனக்குள் அமைதி. அவர்களது ஆன்மா நிம்மதி அடைந்திருக்கும் என நம்புகிறேன். மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு நான் மாறிவிட்டேன். இனி ஒவ்வொரு நாளும் நல்லது செய்யும் உறுதி. ஒவ்வொரு உயிரும் புனிதம் என்ற உண்மை தெரிந்தது. மன்னிப்பு கேட்டவன் தோற்றவன் அல்ல, மறுபிறவி பெற்றவன். தவறு செய்யும் ஒவ்வொரு மனிதனும் மன்னிப்பு கேட்டால் உலகமே அழகாக்கும்.